ஓம் சாந்தி. பாபாவின் நினைவோடு 20/11/2025 முரளியின் சாரத்தை பார்க்கலாம். பாபா கேள்வி கேட்குறாங்க. இப்போது குழந்தைங்களாகிய நீங்கள் 21 பிறவிகளுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களினால் எடை போட தகுதியானவர்களாக ஆகின்றீர்கள் ஏன்னு கேட்குறாங்க. பதில்: ஏன்னா பாபா புதிய உலகம் படைக்கும்போது குழந்தைங்களாகிய நீங்கள் அவருக்கு உதவியாளராக ஆகின்றீர்கள். தங்களுடைய அனைத்தையும் அவருடைய காரியத்தில் பயன்படுத்துகின்றீர்கள். ஆகையினால் பாபா அதற்கு பதிலாக 21 பிறவிகளுக்கு உங்களுக்கு குறைவற்ற பொக்கிஷங்களினால் அப்படி எடை போடுகிறார். செல்வம் ஒரு பொழுதும் குறைவதில்லை, துக்கமும் வருவதில்லை, அகால மரணம் கூட நடப்பதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, எதனுடைய பொருளை வித்வானோ பண்டிதர்களோ தெரிந்திருக்கவில்லை என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சத்யுகத்தை அமைதியான ராஜ்யம்னு சொல்லப்படுது. இங்கே அமைதியற்ற ராஜ்யமாக இருக்குது. ஏனென்றால் ராவண ராஜ்யமாக இருக்குது. அது ஈஸ்வரனால் ஸ்தாபனை செய்யப்பட்ட ராஜ்யமாகும். பிறகு துவாபர யுகத்திற்கு பிறகு அசுர ராஜ்யம் ஏற்படுகின்றது. அசுரர்களுக்கு ஒரு பொழுதும் அமைதி ஏற்படுவதே இல்லை. வீட்டில், கடையில், எங்கேயும் அசாந்திதான் இருக்கும். அமைதி ஏற்படுவதில்லை. 5 விகாரம் எனும் ராவணன் அசாந்தியை பரப்புகின்றான். ராவணன் என்ன பொருள் என்பதை எந்த வித்வானோ பண்டிதர் போன்றோரோ தெரிந்திருக்கவில்லை. நாம் வருடம் ஏன் ராவணனை எரிக்கின்றோம் என்பதை புரிந்து கொள்வதே இல்லை. சத்யுகம் திரேதாவில் இந்த ராவணன் இருப்பதே இல்லை. அது தெய்வீக ராஜ்யமாகும்னு பாபா ராவண ராஜ்யத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, யாருடைய தாக்கம் அதிகமாக இருப்பதால் அவர்களை எடைக்கு எடை தங்கத்தால் எடை போடுகின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, இந்த சமயத்தில் பக்திக்கு எவ்வளோ வேகம் இருக்குது. மகாத்மா போன்றோரை தங்கத்தால் எடை போடுகின்றார்கள். ஏனென்றால் சாஸ்திரங்களின் வித்வானாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய தாக்கம் ஏன் இவ்வளவு இருக்கின்றது என்பதையும் பாபா புரிய வைத்திருக்கின்றார். மரத்தில் ஆத்மா வருகின்றது என்றால் கண்டிப்பாக கொஞ்ச காலத்திற்கு அதனுடைய தாக்கம் இருக்கும் இல்லையா? தங்கம் அல்லது வைரத்தால் அவர்களை எடை போடுகின்றார்கள். ஆனால் இவை அனைத்தும் அழிந்து போகின்றதுன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, தன்னுடைய செல்வத்தை ஈஸ்வரிய காரியத்தில் பயன்படுத்துபவர்களின் பிராப்தி என்ன என்று பாபா விளக்குவது என்ன? பாபா சொல்கிறாங்க, மனிதர்களிடத்தில் எவ்வளோ லட்சங்களின் மதிப்புள்ள வீடு இருக்குது. நான் மிகுந்த செல்வந்தர்கள் என்று புரிந்து கொள்கிறாங்க. இந்த பணக்காரத்தன்மை இன்னும் கொஞ்ச நேரத்திற்கு என்பதை குழந்தைங்களாகி நீங்கள் தெரிஞ்சிருக்கிறீங்க. இவை அனைத்தும் மண்ணோடு மண்ணாகிவிடும். சிலருடையது மண்ணில் புதையும். பாபா சொர்க்கத்தை ஸ்தாபனை செய்கின்றார். யார் இந்த காரியத்தில் ஈடுபடுத்துகின்றார்களோ அவர்களுக்கு 21 பிறவிகளுக்கு வைர வைடூரியங்களால் ஆன மாளிகை கிடைக்கும். இங்கே ஒரு பிறவிக்குத்தான் கிடைக்கின்றது. அங்கே உங்களுடைய 21 பிறவிகள் வரை வரும். இந்த கண்கள் மூலம் எதையெல்லாம் பார்க்கின்றீர்களோ சரீரம் உட்பட அனைத்தும் சாம்பலாகிவிடும்னு பாபா சொல்கிறாங்க. எந்த விஷயம் சங்கம யுகத்தின் விஷயமாகும் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, கிருஷ்ணருடைய வாயில அவருடைய தாய் வெண்ணெய் உருண்டையை பார்த்தார் என்று காட்டுகிறார்கள். கிருஷ்ணர் சத்யுகத்தில் பிறவி எடுத்தார். அவர் வெண்ணெய் போன்றவற்றை சாப்பிட மாட்டார். அவர் உலகத்திற்கு எஜமானர் ஆவார். ஆக இது எந்த சமயத்தின் விஷயம்? இது சங்கம யுகத்தின் விஷயமாகும்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாடகத்தின்படி இப்பொழுது என்ன நடக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, தியானத்தில் ஆத்மா எங்கேயும் செல்றதே இல்லை. ஆத்மா சென்று விட்டது என்றால் சரீரம் அழிந்துவிடும். இவை அனைத்தும் காட்சிகளாகும். சித்து விளையாட்டுகளின் மூலம் கூட இப்படிப்பட்ட காட்சிகள் ஏற்படுகின்றன. இங்கே இருந்து கொண்டே வெளிநாடு, நாடாளுமன்றம் போன்றவைகளை பார்க்க முடியும். பாபாவின் கைகளில் இருப்பதோ திவ்ய திருஷ்டியின் சாவியாகும். நீங்கள் இங்கு இருந்து கொண்டே லண்டனை பார்க்க முடியும். இதற்கு கருவிகள் போன்ற எதையும் வாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. நாடகத்தின்படி அந்த சமயத்தில் அந்த காட்சி ஏற்படுகின்றது. அது நாடகத்தின் முதலிலேயே பதிவாகி இருக்கின்றது. பகவான் அர்ஜுனனுக்கு காட்சியை காண்பித்தார் என்று காட்டுகின்றார்கள் இல்லையா? நாடகத்தின்படி அவர்களுக்கு காட்சி ஏற்பட வேண்டி இருக்கின்றது. இது கூட புதிதாக பதிவாகி இருக்கின்றது. இதில் யாருடைய பெருமையுமே இல்லை. இவை அனைத்தும் நாடகத்தின்படி நடக்கின்றது என்று பாபா சொல்லியிருக்காங்க.
நெக்ஸ்ட்டு, எதை பார்ப்பதற்கு திவ்ய பார்வை கிடைக்கின்றது என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஆத்மாக்களாகிய நாம் இந்த சரீரத்தின் மூலமாக பாபாவை பார்ப்போம். பார்ப்பது எனும்போது சரீரம் என்றாகின்றது. பரமாத்மா அல்லது ஆத்மாவை பார்க்க முடியாது. ஆத்மா மற்றும் பரமாத்மாவை தெரிந்து கொள்ள வேண்டியுள்ளது. பார்ப்பதற்கு திவ்ய பார்வை கிடைக்கின்றது. மற்ற அனைத்து பொருட்களையும் திவ்ய திருஷ்டியின் மூலம் பெரியதாக பார்க்கலாம். ராஜ்யம் பார்ப்பதற்கு பெரியதாக தெரியும். ஆத்மா இருப்பதே புள்ளியாக. புள்ளியை பார்ப்பதன் மூலம் நீங்கள் எதையும் புரிந்து கொள்ள மாட்டீர்கள். ஆத்மா மிகவும் சூட்சுமமானதாகும். ஆத்மாவை பார்ப்பதற்கு நிறைய மருத்துவர்கள் முயற்சி செய்திருக்கின்றார்கள். ஆனால் யாருக்கும் தெரிவதில்லைன்னு பாபா சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, நாம் எதை கண்டு பயப்பட மாட்டோம், இங்கே மனிதர்கள் எதை கண்டு பயப்படுகின்றார்கள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, ஸ்ரீமத் படி நடந்தீர்கள் என்றால் அங்கே துக்கம் என்ற வார்த்தையே இல்லை. ஒரு பொழுதும் அகால மரணம் நிகழ்வது இல்லை. மரணத்தை பார்த்து பயப்பட மாட்டீர்கள். இங்கே எவ்வளவு பயப்படுகின்றார்கள், அழுகின்றார்கள். அங்கே நாம் சென்று இளவரசர்களாக ஆவோம் என்ற குஷி ஏற்படுகின்றது. மந்திரவாதி, வியாபாரி, வைர வியாபாரி என்று சிவ பரமாத்மாவை சொல்லப்படுகின்றது. உங்களுக்கும் இப்படி இளவரசர்களாக ஆவீர்கள் என்ற காட்சியும் பாபா காட்டுகின்றேன்னு சொல்லியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு, சிவபாபா யாரை தழுவி கொள்ள முடியாது, உங்களை தழுவி கொள்ளுகின்றார் என்று பிரம்மபாபா கூறுவது என்ன? பிரம்மபாபா சொல்கிறாங்க, நீங்கள் இளைஞர்களாக இருக்கின்றீர்கள். என்னை விட அதிகம் படித்து உயர்ந்த பதவியை அடைய வேண்டும். ஆனால் என்னுடன் பாபா இருக்கின்றார் எனும்போது எனக்கு அடிக்கடி அவருடைய நினைவு வருகின்றது. பாபா என்னோடு உறங்கவும் செய்கின்றார். ஆனால் சிவபாபா என்னை தழுவி கொள்ள முடியாது. உங்களை தழுவி கொள்ளுகின்றார். நீங்கள் பாக்கியசாலிகள் இல்லையா? சிவபாபா சரீரத்தை கடனாக பெற்றிருக்கின்றார். நீங்கள் அவரை தழுவி கொள்ள முடியும். நான் எப்படி தழுவி கொள்ள முடியும்? எனக்கு இந்த அதிர்ஷ்டம் கூட இல்லை. ஆகையினால் நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் என்று பாடப்பட்டிருக்கிறீர்கள். குழந்தைகள் எப்பொழுதும் அதிர்ஷ்டசாலிகளாகவே இருப்பார்கள். தந்தை குழந்தைகளுக்கு செல்வத்தை கொடுத்து விடுகின்றார்கள். எனவே நீங்கள் அதிர்ஷ்ட நட்சத்திரங்கள் இல்லையா என்று பிரம்மபாபா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, நாம் யாரை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று பாபா கூறுவது என்ன? பாபா சொல்கிறாங்க, சிவபாபா கூட நீங்கள் என்னை விட அதிர்ஷ்டசாலிகள் என்று கூறுகின்றார். உங்களுக்கு கற்பித்து உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குகின்றேன். நான் ஆகின்றேனா என்ன? நீங்கள் பிரம்மாண்டத்திற்கு எஜமானர்களாக ஆகின்றீர்கள். அதிகபட்சமாக என்னிடத்தில் திவ்ய திருஷ்டியின் சாவி இருக்கின்றது. நான் ஞான கடலாக இருக்கின்றேன். உங்களையும் மாஸ்டர் ஞான கடலாக ஆக்குகின்றேன். நீங்கள் இந்த முழு சக்கரத்தையும் தெரிந்து கொண்டு சக்கரவர்த்தி மகாராஜா மகாராணியாக ஆகின்றீர்கள். நான் ஆகின்றேனா என்ன என்று சிவபாபா சொல்லியிருக்கிறாங்க. அச்சா, ஓம் சாந்தி.